வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான். நிறைய பேர் கண்டிப்பாக இந்த டிஃபன் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு எனக்கு டவுட்டு தான். என்னுடைய அக்கா அவங்க பரங்கி பிஞ்சு இருக்கு இல்லையா, பரங்கிக்காவோட சின்ன பிஞ்சு, அதில் ஒரு சூப்பரான அடை செய்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இனிமேல் நீங்கள் இந்த பரங்கிக்காயோட பிஞ்சை எங்கே மார்க்கெட்டில் பார்த்தாலும் விடாதீங்க, வாங்கிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க, நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இது தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த சின்னதான பரங்கி பிஞ்சு. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முத்தி வரும்போது தான், அதாவது பழுத்து வரும்போது தான் அந்த தோல் நல்லா பெருசாக தடிமனாகி நமக்கு அந்த பம்கின் ஆரஞ்சு கலரில் வர்றது. இது பிஞ்சாக இருக்கும்போது அந்த க்ரீன் கலர் தான். இப்போ 1/2 கிலோ புழுங்கல் அரிசி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அவங்க நைட்டே ஊற வச்சுட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு, 50 கிராம் தோரம்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதையும் கூடவே நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ இது 3 தான் மெயின் ஐட்டம் இதுக்கு. இதை அவங்க கிரைண்டரில் தான் அரைச்சாங்க. முதல்ல ஊறின அரிசியை போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பேர் காந்திமதி. அவங்களுடைய ஸ்பெஷலான இந்த பரங்கி பிஞ்சு அடையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல கொரகொரன்னு ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சாச்சு. இப்போ அந்த பரங்கி பிஞ்சை 4ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த பல்ப் இருக்கும் பார்த்திங்களா, அது அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த தோலெல்லாம் சீவவே இல்லைங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ உள்ளேருந்து எடுத்த அந்த பரங்கி பிஞ்சு உள்ளே இருக்கும் பாருங்கள், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த அரிசியோடையே போட்டு முதல்ல அரைச்சிக்கிட்டாங்க. அது கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அரிசியை எடுத்துட்டு கூடவே அடுத்தது பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவங்க நம்மளுடைய செந்தூர் மிளகாய் தூள் தான் அதில் சேர்த்தாங்க. அதுவே ஒரு சூப்பரான கலரும் டேஸ்ட்டும் கொடுத்துச்சு. இப்போ பருப்பையும் ஒரு 2 நிமிஷத்துலேயே பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு. அதையும் எடுத்தாச்சு. அரிசி, அரைச்ச பருப்பு ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ மேலே இருந்த அந்த பரங்கிக்காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். 2 மாவையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு 1½ டீஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் தனி மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு, அரிசி அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்ச அந்த பரங்கிக்காயை உள்ளே போட்டாச்சு. துருவின தேங்காய் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, துருவின தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இந்த அடை தோசை ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. ஒரு வித்தியாசமான சுவை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் சேர்ந்து கலந்து விட்டாச்சு. ஸோ நம்மளுடைய பரங்கி பிஞ்சு அடை தோசைக்கு ரெடி. இப்போ கல் வச்சாச்சு. கல் நல்லா சூடானோடனே அதோட அந்த காம்பை வச்சே நல்லா தேய்ச்சி விட்டு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ தடவி அழகாக அடை தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் கொஞ்சம் டேமேஜாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஒரு 3 ஜென்ரேஷனாக அவங்க வச்சுருக்காங்க, அதனால் அது அப்படி இருக்குது. ஆனால் சுத்தமான தோசைக்கல் தான். உடனே நிறைய பேர் சொல்வீங்க, என்ன அழுக்காக இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ரொம்ப சுத்தமான, அப்படியே வழியாக வச்சுருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல் அப்படியே நல்லா பழகி இருக்கும்ல, அதனால் அது அப்படி இருக்குது. ஸோ சுற்றி நெய் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக அது வர வரைக்கும் சூப்பரான டேஸ்டியான இந்த பரங்கி பிஞ்சு அடை தோசை ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு வித்தியாசமான அடை தோசை. இது நல்ல ஹெல்த்தியான அடை தோசையும் கூட.
ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியும் நல்ல சுட சுட அடை தோசை மேலே கடைஞ்சி எடுத்த வெண்ணெய், அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் நிச்சயமாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எங்கே இந்த பரங்கி பிஞ்சு பார்த்தாலும் கொடியில் காய்க்கிற இடத்துல பார்த்தா கூட விடாதீங்க, உடனே பறிச்சுட்டு வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். இந்த அடை தோசை இதே மாதிரி பரங்கி பிஞ்சிலையும் செய்வாங்க, சுரைக்காயில் கூட செய்யலான்னு சொன்னாங்க. நீங்கள் எது கிடைக்குதோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.